வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிலான்னா சிக்கன் தாங்க. ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கல் உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அரை முடி தேங்காய், ஒரு முடியில் அரை முடி தேங்காய், குழம்பு மிளகாத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். ஒரு சின்ன ஸ்பேன் வச்சுருக்கேங்க. இந்த கசகசா ஒரு ஸ்பூன் கசகசாவை போட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாங்க பொரிஞ்சு வந்தால். ஏன்னா வாசனையாக இருக்குங்க கசகசா தேங்காய் வச்சு அரைச்சி. நம்ம டிஃபனுக்கு தனியாக ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இது மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாங்க. தேங்காய் பாருங்கள், இந்த தேங்காயும் கசகசாவும் நல்லா நைஸாக அரையணுங்க. அப்போ தான் அந்த கசகசா இதில் அரைக்க முடியும். நைஸாக நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 50 கிராம் கோல்டு வினர் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சமாக சோம்பு, கடுகு பொரிஞ்சிச்சு. அந்த பூண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறது அதில் போட்டுருவோம். வதங்கிடுச்சிங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த 2 பச்சை மிளகா போட்டுலாங்க. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போட்டுலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பழம் வந்தால் போதுங்க. கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி அதில் போட்டுடலாம். தேவையான உப்பு, மஞ்சள் இதே போட்டுருங்க. தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கணும். வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த 400 கிராம் சிக்கனை இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நம்ம எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. டிஃபனுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு போட்டு சிக்கன் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். 5 நிமிஷம் இதுலேயே குக் ஆகிடுச்சி. இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறோம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றுறோம். காரம் இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே எண்ணெயிலே குக் பண்ணிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. ஏற்கனவே 5 நிமிஷம் இதுலேயே குக் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றினா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்க அந்த கசகசா தேங்காவை இதில் ஊற்றிடுறோம். எல்லாம் தேங்காய் கசகசாலாம் இதில் போட்டாச்சுங்க. பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் தேங்காய். நம்ம இதுலேயே கொஞ்சம் குக் ஆகணுங்க. தேங்காய் கசகசா இதுலேயே கொஞ்சம் குக் ஆன பிறகு நம்ம தண்ணி ஊற்றலாம். கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட கட்டியாக வச்சு இறக்கிக்கலாங்க. அது தண்ணியாக தாங்க வைப்பேன். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணியாக வச்சு தாங்க இறக்குவோம். தேங்காய் ஊற்றி கசகசா தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா
வதக்கிடணுங்க. இப்போ இனிமேல் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. மிக்ஸி ஜாரில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கட்டியாக வேணுன்றவங்க கட்டியாக வச்சுக்கலாம். தண்ணியாக தாங்க வைப்போம். பாருங்கள், இதுவே நமக்கு கட்டியாக தான் இருக்கும். கசகசா போடுறதுனால ரொம்ப கட்டியாக இருக்கும். ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுலாங்க. 400 கிராம் கறிக்கு அந்த அரை முடி தேங்காய் இருக்குது. பாருங்கள், இதுவே கட்டியாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. தேங்காய் ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கொதித்து தேங்காயெல்லாம் மேலே சைடில் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த கசகசா தேங்காயெல்லாம் நமக்கு அதிலே தெரியும் பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. இதோட கட்டியாக வேணும்னா நீங்கள் கட்டியாக இறக்கிக்கலாம். தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை இட்லியில் வச்சு சாப்பிட்லாங்க. வச்சு பரிமாறலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். இட்லி கூட சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க. இதை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இட்லி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாங்க. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடிங்க. இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.